நிதி நிலைமை சீரானவுடன் மகளிர் உரிமை தொகை படிப்படியாக வழங்கப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த திமுக ஆட்சியில் மோசமான நிதி நிலைமையில் விட்டு சென்றதால் தற்பொழுது மாநிலத்தின் நிதி நிலைமை சரியாக இல்லை என குற்றம் சாட்டினார். தாவேக அறிவித்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என நம்பிக்கை தெரிவித்தார். கண்டிப்பாக படிப்படியாக ஒவ்வொரு வாக்குறுதியும் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம தலைவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் அவகாசம் கண்டிப்பாக தேவைப்படுது. அந்த மாநிலத்தோட நிதி நிலைமை அந்த மாதிரி இருக்கு. சரிங்களா? நன்றி. மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநருக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக தெரிவித்தார். டிரான்ஸ்பார்மர் டெண்டரில் ஊழல் நடந்துள்ளதால் அதனை சீரமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். செந்தில் பாலாஜி மீதும் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இடி கேட்டுக்கொண்டதுக்கானப்போ நம்ம வந்து அந்த ஏதோ அப்ரூவலை கொடுத்து 2 வாரம் ஆச்சு. இது வரைக்கும் கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து அதுக்கான ஒப்புதல் அளிக்கவில்லை. நம்மகிட்ட அரசுங்கிட்ட போயிடுச்சு. இடி கேட்டது என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆகிடுது. அது பல மாதங்களாக தூங்கிட்டு இருந்த ஃபைலில் நம்ம வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கோம். அதை இதுவரை கவர்னர் ஏன் பிடித்து வைத்திருக்கிறார்? இதற்கு மேல் சிபிஐ நடவடிக்கை எடுக்குமா, இல்லை சிபிஐ வந்து மறைமுகமாக சிபிஐயும் திமுகவும் இணைந்து செயல்படுகிறார்களா? கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்த நகர்ப்புற வீட்டு வசதித்துறை அமைச்சர் ராஜ்குமார், கடலூர் துறைமுக பணிகள் விரைந்து முடிக்க ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். துறைமுக பணிகள் முடிவதற்கு முன்னதாகவே சரக்கு கப்பல் சேவையை துவங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். எல்லாமே முடிச்ச பிறகுதாங்க எல்லாமே வந்து ஆழப்படுத்தி அதுக்கு வந்து கப்பலுக்கு வந்து போக்குவரத்து வந்து ஆழப்படுத்த சொல்லியிருக்கேன். அது வந்து 9 மீட்டர் ஆழப்படுத்த சொல்லியிருக்கேன். அந்த ஆழெல்லாம் படுத்திட்ட பிறகு கப்பலோட போக்குவரத்து தகுந்தவாறு அதை செய்யணும் என்று உத்தரவாதம் அளித்துள்ளார்கள். அந்த ஆய்வு பணிகளை மேற்படி நான் தொடர்ந்து பார்த்து வேலைகளை கொஞ்சம் துரிதப்படுத்துமாறு அறிவித்துள்ளேன். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத், ஓமன் நாட்டில் பலியான மாலுமி நிஷாந்தின் உடனடியாக தாயகம் மீட்டுக் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். தூதரக அதிகாரிகள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் பேசி அவரது குடும்பத்தினருக்கு தேவையான இழப்பீடு உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் செய்திட உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்தார். ஹவர்லி பேசிஸில் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். அது கிஷோர் அண்ணன் தான் எங்கூட கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம எம்பசி டு எம்பசியில் பேசி தகுந்த அதிகாரிகளோட பேசி அதுக்கு உண்டான எல்லா நடவடிக்கைகளும் எடுத்திருக்கோம். மோஸ்ட்டாக நாளைக்கு அந்த மாதிரி வந்துடணும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் இப்போ பேசியிருக்காங்க. அதை வந்து அவங்ககிட்ட இருந்து ஒரு ரெக்கார்டாக வேணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். நான் சம்மந்தப்பட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உண்டான விஷயங்களும் பண்ணியிருக்கேன். நாட் அ ப்ராப்ளம்.